இன்னைக்கு நாம பூமியில் வசிப்பதற்கே தகுதி இல்லாத இடங்களை தான் பார்க்க போறோம். இங்க போனா அவ்வளவுதான், பிழைக்க வாய்ப்பு குறைவு தான். சரி, வாங்க அந்த இடங்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வில்லேஜில் லைட் பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன் இருக்காது. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டார் கேசிங் ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நிறைய கிரகங்கள், நட்சத்திரங்கள், கேலக்ஸி, நெபுலாலாம் பார்க்கணுன்னா உடனே இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் தங்குறதுக்கான டென்ட் ஸ்டே, நைட்டு கேம்ப் ஃபயர், அதே போல் உங்களுக்கான நைட் ஃபுட், இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்ம ஸ்டார் கேசிங்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். நன்றி. கென்யா எல்லை பகுதிக்கு அருகில் தான்சானியா அரூஷா என்ற இடத்தில்தான் லேக் நாட்ரான் என்ற ஏரி இருக்கிறது. இந்த நேட்ரான் ஏரி ஒரு உப்பு ஏரி அல்லது காரமான ஏரி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஏரி அதிகபட்சம் சோடியம் கார்பனேட் கனிமங்கள் தான் அதிகமாகவே இருக்கிறது. சுமார் 150 கிலோமீட்டர் சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த ஏரி பார்க்கவே ரெட் கலரில் தெரிவது தான் அதிசயமே. இந்த கலர் தெரிய காரணமே அந்த ஏரியின் pH அளவினால்தான். pH அளவு 10ஐ விட அதிகம் என்பதால் தான். மேலும் ஹாலோ ஆர்கேயா இங்கு அதிகம் இருப்பதால் தான் ஏரி ரெட் கலரில் தெரியும். சரி, வாங்க ஏன் இந்த ஏரி ஒரு டெட்லி லேக் என்கிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த ஏரியில் ஒருவேளை நாம் இறங்கிவிட்டால் அவ்வளவுதான். நம் தோள்கள் தீக்காயம் ஏற்பட்டால் எப்படி மாறுமோ அதே போல எரிச்சலையும் காயத்தையும் ஏற்படுத்திவிடும். ஒருவேளை ஏரியில் மூழ்கி கண்ணை திறந்து பார்த்தால் சொல்ல முடியாத எரிச்சலுடன் பார்வை மங்கி போகும் அளவு மோசமான ஏரி அது. இந்த ஏரியில் நாம் குளித்தால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு சுடு தண்ணீரில் குளிப்பது போல அதிக சூடாக இருக்கும். ஒரு மனிதன் 3rd டிகிரி பர்ன், 3ஆம் கட்ட எரிந்து போனதற்கு சமமான வெப்பநிலையை வெறும் 124 டிகிரி வெப்பமான சுடு தண்ணி போதும் மனிதனை கொல்வதற்கு. அதில் இந்த ஏரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தருகின்றது. இங்கு யாராவது இறந்து போயிருக்கிறார்களா என்றால் இதுவரை இல்லை. ஒரு முறை 2007ஆம் ஆண்டில் 9 பேர் ஹெலிகாப்டரில் தாழ்வாக அங்கு பறந்து போன போது ஹெலிகாப்டர் அங்கு விழுந்தது. அதனால் அந்த ஏரியில் விழுந்தவர்கள் சிலரின் பார்வை மங்கி போனதாகவும் பதிவாகி உள்ளது. இதோ இந்த படம் அங்குதான் எடுக்கப்பட்டது. ஏரியில் மூழ்கி பறவைகள் இறக்கவில்லை. அங்கு இறந்து போன பறவைகள் அந்த ஏரியில் விழும்போது அந்த ஏரியின் தன்மையால் அது அப்படியே கல் சிலை போல மாறிவிடுகிறதாம். விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அந்த இடம் மனிதன் வாழவே முடியாத இடத்தில் இதுவும் ஒன்று என்று. அடுத்து ஸ்னேக் ஐலாண்ட். இந்த இடம் பிரேசிலியன் சாவோ பாவுலே என்ற இடத்தில்தான் இந்த தனி தீவு இருக்கிறது. இங்கு இறங்கிவிட்டால் நாம் 1 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு கொடிய விஷம் உள்ள பாம்புகளை பார்க்க முடியும். இது ஒரு வெப்பமண்டல பகுதி. அதே போல அதிக பாறைகள் இருப்பதால் மனித இனங்களும் பாலூட்டிகளும் இங்கு உயிர் வாழவே முடியாது. இப்படி எதிரிகளே இல்லாத இந்த இடத்தில் இருக்கும் பாம்புகள் அந்த இடத்தில் அதிக அளவில் ஆக்கிரமித்து முழுக்க முழுக்க பாம்புகளின் உலகமாக, அதாவது பாம்புகள் மட்டுமே வாழும் இடமாக மாற்றிக்கொண்டன. இந்த பாம்புகள் அந்த தீவிற்கு வரும் பறவைகளை உணவாக மாற்றிக்கொள்கின்றது. இந்த இடத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது, அதுதான் கோல்டன் லான்செட். இந்த தீவை தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது. அதாவது இந்த பாம்பு இல்கா தீவு மற்றும் இந்த இடத்தை தவிர வேறு எங்குமே இந்த பாம்பு இல்லை. இந்த பாம்பு இல்லாததுதான் நல்லது. காரணம், இது கடித்தால் உடல் உறுப்பு உடனடியாக செயலிழந்து மரணம் அடைவார்கள். மனிதர்கள் போகவே கூடாத இடத்தில் இந்த இடமும் ஒன்றுதான். அடுத்து டெர்வேஸ் கிராமத்திற்கு அருகில் இருக்கும் இடம்தான் துர்க்மெனிஸ்தான் என்ற நரகத்தனமான இடம் இருக்கின்றது. இந்த இடத்தை தான் நரகத்திற்கு செல்லும் கதவு என்று கூறுகிறார்கள். சுமார் 47 வருடமாக, அதாவது 1971 இன்று வரையிலும் இந்த இடம் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பள்ளம் 30 மீட்டர் ஆழமானது, 69 மீட்டர் அகலம். இதை நெருப்பு பள்ளம் என்கிறார்கள். இதோ இந்த இடம்தான் அது. இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மோசமான இடம் என்று.
சரி, இந்த இடம் எப்படி உருவாகி இருக்கும் என்று ஒரு குழப்பம் நமக்கு வரும். வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த இடம் சோவியத் யூனியன், ரஷ்யாவை சார்ந்த இடம். இங்கு ட்ரில்லிங் ரிக் ஒன்று 1971ஆம் ஆண்டு பூமியில் நிலத்தடியை தூண்டிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு நிலத்தடி குகையை அந்த ட்ரில்லிங் ரிக் மோதியுள்ளது. இதனால் அந்த இடம் சரிந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் குறுக்கே ஆழமான குழி உருவாகிவிட்டது. அப்போதிலிருந்து அந்த இடம் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. பாய்சன் கேஸஸையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறதாம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.